இன்னைக்கு வந்து நம்ம வந்து எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் பக்கத்துல இருக்கிற ஆயல் கிராமத்துக்கு தான் வந்திருக்கோம். இந்த ஆயல் கிராமத்துல ஒரு பால் அடைஞ்ச ஒரு பெருமாள் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். பட் ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயம்னு பாத்தீங்கன்னா இந்த பெருமாள் கோயில்ல மூலஸ்தானத்துல பெருமாளே இல்ல. அதுக்கு பதிலா உள்ள வந்து பாத்தீங்கன்னா சும்மா ஒரு ரிசம்பிளன்ஸுக்கு ஒரு நாம மாதிரி போட்டு வச்சிருக்காங்க. இந்த கோவிலோட அமைப்பு எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே பால் அடைஞ்சிருக்குங்க. நீங்க இங்க பாத்தீங்கன்னா கொடிமரமே ஃபுல்லாவே கல் தான் அமைச்சிருக்காங்க. கோவிலுமே ஃபுல்லா செடி கொடி எல்லாமே வளர்ந்து எல்லாமே பால் அடைஞ்சிருக்குங்க. இது நம்ம நம்ம வீடியோ பாக்குறோம் யாருன்னா இது மூலயமா யாருன்னா சப்போர்ட் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம முன்னோர்கள்லாம் அந்த காலத்திலேயே பக்தர்கள் ஊர் மக்கள்லாம் வந்து வழிபடணும் அப்படின்ட்டு பார்த்து பார்த்து கட்டியிருப்பாங்க ஒரு அமைப்புமே. இப்போ இந்த நிலைமையில வந்து இப்படி பார்க்கும்போது நம்மளுக்கே ரொம்ப மன வருத்தமா இருக்கு. இந்த வீடியோ மூலியமா யாருன்னா எதனா உதவி பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த கோவில் வந்து ஆயல் கிராமத்துல தாங்க இருக்கு, ராணிப்பேட்டை மாவட்டத்துல இருக்கு. ஊர் பொதுமக்களுடைய ரிக்வஸ்டும் அதுதான். ஏன்னா யார் மூலியமா ஒரு உதவி கிடைச்சு இந்த கோயிலை புனரமைச்சாங்கன்னா அவங்களுமே காலப்போக்குல ரொம்ப வழிபாடு பண்ணி நல்லா பராமரிச்சு நல்லா அமைப்பா வச்சிருப்பாங்க. உங்களுக்கு தெரிஞ்சதை உங்க பேர் சொல்லிட்டு நீங்க எந்த ஊரு, இந்த கோவிலை பற்றி உங்களுக்கு தெரிந்த விவரங்களா சொல்லுங்க. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் வட்டம் ஆயல் கிராமம். என் பெயர் பி வரதராஜன். எனக்கு சுமார் 68 வயது ஆகுகிறது. எனக்கு தெரிந்த நாளிலிருந்து இந்த கோயில் வந்து இதே மாதிரி தான் சிதிலடைந்து இருக்கிறது. ஆனால் முன்னோர்கள் காலத்தில் இது ஒரு பேரும் சிறப்பமாக இருந்ததான். ஆனால் எங்களுக்கு தெரியாது, எப்போ கேட்டாலும் அதே மாதிரி தான் இருந்தது, அதே மாதிரி தான் இருந்ததுன்றாங்க. அவ்வளோ பேரும் புகழமான கோயில் யாருன்னா கட்டி அதை அழகு பார்க்கலான்ட்டு எங்களுக்கு ஆசை தான் இது. ஆனால் இந்த ஊரில் சின்ன ஊருக்கத்துலையும் எங்களால் செஞ்சு அதை செய்ய முடியல. இதோ இருக்குது அந்த கொடி மரம். அதில் எங்களால் என்றது வருஷத்துக்கு வருஷம் கார்த்திகை பௌர்ணமி கார்த்திகை தீபத்துக்கு வழுக்கு ஏற்றிக்கின்னு தாங்கிறோம். ஏதோ எனக்கு தெரிந்தது இது உள்ள வந்து சங்கு சக்கரம் பெருமாள் நாமத்தோடு இருந்தது. அதை பண்ணி ஒத்திங்கன்னா எங்கள் ஊருக்கும் பெருமையாக இருக்கும். அதாகிலும் ஹெல்ப் பண்ணுவோம்ட்டு தான் நான் நினச்சிக்கிட்டு கேட்குறேன். அனைவருக்கும் வணக்கம். இதுலேருந்து தான் ஐயாவுக்கு அப்பாக்கெல்லாம் அபிஷேகம் பண்ணாங்கன்னு சொன்னாங்க. அப்போ வந்து இந்த கோயில் செதிர்ந்து இருக்கவே இதனுடைய சிலைகளும் எல்லா பொருட்களும் இது உள்ளே போட்டு மூடிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த இடம் மட்டும்தான் இருந்தது. எனக்கு தெரிஞ்சு இந்த இடம் வரைக்கும் ஆயமாக இருந்தது. நன்றி.